ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டீனேஜர்ஸ்க்கு ஒரு பாயிண்ட்டாக பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் டீனேஜர்ஸ்க்கு இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன். ஹாய், ஐ ஆம் டாக்டர் ஸ்ரீதேவி, ஃபேமிலி டைனமிக் கோச். டீனேஜர்ஸ் குழந்தைங்க எல்லாரோடையுமே அவங்க லைஃப்பில் நம்ம இன்வால்வ்டாக இருக்கணும். பேரண்ட்ஸ் இன்வால்வ்டாக இருக்கணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுடைய வீக்னஸ் என்ன, அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, அவங்க ஸ்கூலில் படித்த எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க, என்ன சப்ஜெக்ட் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது, என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு ரெண்டு பேரண்ட்ஸும், போத் த பேரண்ட்ஸ், அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அது நம்ம கல்ச்சரில் மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ்ட இருக்கிறது இல்லைங்க. ஒரு 90% ஆஃப் த பேரண்ட்ஸ் அம்மாவுக்கு தெரியுது, ஆனால் அப்பா அதில் ரொம்ப இன்வால்வ் ஆக மாட்டேங்கிறாங்க. குழந்தைங்க ரெண்டு பேருமே இன்வால்வ் ஆகணுங்கிறத விருப்பப்படுவாங்க. அப்போதான் அவங்களுக்கு எது சேலஞ்சிங்காக இருக்கோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ண முடியும். டீனேஜர்ஸ்க்கு முக்கியமாக அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா? அவங்களுடைய விருப்பு என்ன பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல, அவங்களோட எதை சேலஞ்சிங் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, கோத்ரூ பண்றாங்க அப்படிங்கிறது என் பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறதுக்கே நிறைய டெஸ்ட் வைப்பாங்க. தெரியலன்னா உனக்கு அது கூட தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, என்னை பத்தி தெரிஞ்சுக்கோ, என் கூட இருங்க நீங்க அப்படின்னு அவங்க விருப்பப்படுறாங்க, எதிர்பார்க்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்பா அம்மா ரெண்டு பேருமே, போத் த பேரண்ட்ஸ், அந்த குழந்தைய பத்தி அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் டியூரிங் த டீனேஜ் பீரியட். இது அவங்களுக்கு நமக்குமான உறவை இன்னும் கொஞ்சம் சுமூகமா பண்ணும். திங்க் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் மாற்றி தான் யோசிக்கலாமே. நன்றி.